நான் கொஞ்சம் உங்க தலைவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்க தலைவனால கொஞ்சம் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதா? திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்றது அதையே அவங்க அன்னி பண்ண மாட்டேங்கிறாங்க. தப்பு பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. தப்பு அட்ஜஸ்ட் பண்றதுன்னு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தப்பு பண்ணோம், அந்த தப்பை திருந்துவானா? தப்பு பண்றவனா திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா? எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? திருந்துவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. திருந்தலைங்கிறனால தானே இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க சங்கீதா அவரு. ஏங்க உங்களுக்கு குடிகாரன் குடிக்கிறவன் புரியுதுங்களா? குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான், ஆனா மறுநாள் ஊத்தி கொடுத்தா குடிச்சிருவான். ஆனா குடிகாரன் குடியை நிப்பாட்டுவான். அந்த நிப்பாட்டுறது வரைக்கும் பொறுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொறுத்து இருக்கணும். எது வரைக்கும்? எத்தனை நாளைக்கு? எத்தனை வருஷம்? ஏன் சாகிறது வரைக்கும் பொறுக்க கூடாதா? பொறுக்க முடியாம தான் நீங்க இப்படியெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணுவீங்கன்னு தான் அவங்க வேலை டைவர்ஸ் கேட்குறாங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்களா உங்க வாழ்க்கையில? ஒரு விஷயம், நீங்க குடிகாரனா? தலைவன் எவ்வளியோ அவளிதான். ஓ, பொம்பளை பொறுக்கியா அதுக்கு பேரு? தலைவன் எவ்வளியோ அவளியே தான் நீங்களுமா? அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமா? காமராஜர் எவ்வளியோ அவளி தானே அத்தனை பேர் இருந்தான். சரி, புரியுதுங்களா? கலைஞர் எவ்வளியோ அத்தனை பேர் தானே இருந்தான். எம்ஜிஆர் எவ்வளியோ அத்தனை பேர் தானே இருந்தான். அப்ப எங்க தலைவன் மட்டும் அப்படி கிடையாதா? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நடிகரா இருந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி தடவி தானே சிஎம் ஆனாரு. எங்க அவரெல்லாம் போய் சம்பந்தம் இல்லைங்க. எங்க தலைவர் வாழும் எம்ஜிஆர். வாழும் எம்ஜிஆர் ஏன்? வாழும் எம்ஜிஆர்னா ஏன்னா புரியல. என்ன என்ன சம்பந்தமே இல்லாம? சம்பந்தமே இல்லாமல் இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணாரா? பொண்டாட்டி இறந்து போச்சுன்னு சொல்லி உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணாரு? அது மாதிரி பொண்டாட்டி புருஷனுக்குள்ளார சண்டை வந்ததுன்னா உடனே எங்க தலைவன் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாரா என்ன? விஜய் சொல்றீங்க?